பாண்டியர்களோட வரலாறு இப்போ எடுத்து பார்க்கும்போது குலசேகர பாண்டியன் ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறாரு. அது அவர் வந்து எங்க இருந்து இந்த சோழர்கள்ட்ட பாண்டியர்கள் குறுநில மன்னர்களா இருக்கிறாங்க. அப்புறம் வந்து மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன், அப்புறம் அவர் வழியில குலசேகர பாண்டியன் வராரு. குலசேகர பாண்டியனுக்கு 2 மகன்கள், வீரபாண்டியன், சுந்தர பாண்டியன். இது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பாண்டிய அரசர்கள், இந்த குலசேகர பாண்டியன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா சுந்தர பாண்டியன் வந்து மூத்த பையன். அவன் தான் வந்து பட்டத்தரசியோட பையன். பட்டத்தரசி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற பட்டத்தரசியோட பையன். வீரபாண்டியன் வந்து இன்னொரு பெண், அடுத்த இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய பட்டத்து அரசி கிடையாது அவங்க. ஆனா குலசேகர பாண்டியனுக்கு சின்ன பையன் மேல பாசம் அதிகம். ரைட்டு. வீரபாண்டியன் மேல பாசம் அதிகம். ஸோ சுந்தர பாண்டியனை விட வீரபாண்டியன் மேல அவனுக்கு அஃபெக்ஷன் அதிகமா இருக்கு. உடனே என்ன பண்றாரு, அடுத்து வாரிசுன்னு சொல்லிட்டு வீரபாண்டியனை அறிவிச்சுட்டு அவரை முடிசூட்டிடுறாரு. ஆக்சுவலா யாருக்கு சூட்டணும்? சுந்தர பாண்டியனுக்கு. அவர் தான் வந்து லீகல் ஹையரா அன்னைக்கு இருந்த வழிமுறையில அவர் தான் முடிசூட்டணும். ஆனா சுந்தர பாண்டியனுக்கு வந்து முடிசூட்டனே சுந்தர பாண்டியனுக்கு இதனால வெறுப்பாயிருது, கோவம் வந்துருது. கோவம் வந்தோடனே என்ன பண்றாரு, இங்கதான் தமிழக வரலாற்றில் ஒரு ஒரு பெரிய பிளண்டர் நடக்கிற ஒரு இடம் தான், எல்லாத்தையும் மாத்துது. பின்னாடி இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டு வரலாறு கொண்டு வரதுக்கு இதுதான் ஒரு காரணம். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் சுந்தர பாண்டியன் நமக்கு அதிகாரம் போயிருது அப்படின்ட்டு. அன்னைக்கு வந்து யாருன்னா இந்த மாலிக் கஃபூர் இவங்கெல்லாம் இந்த முஸ்லீம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப முஸ்லீம் சுல்தான்கிட்ட போயிட்டு ஒரு உதவி கேட்கிறாரு. மாலிக் கஃபூர் படை தலைமையில இஸ்லாமிய படை வந்து சுந்தர பாண்டியனுக்கு ஆதரவா சுந்தர பாண்டியனை முடிசூட்டி விடுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸுக்கு ஆதரவா தென்னகத்தை நோக்கி தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வராங்க. இந்த படைகள் வந்து வீரபாண்டியனோட சண்டை போடுது. சுந்தர பாண்டியனுடைய படைகளும், சுந்தர பாண்டியன் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, சுந்தர பாண்டியனோட படைகளும் இவருடைய அதாவது இந்த மாலிக் கஃபூருடைய படைகளும் சேர்ந்து வீரபாண்டியனை தாக்குறாங்க. வீரபாண்டியன் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஆட்சி அதிகாரம் கைப்பற்றிட்டாங்கல்ல. யாருக்காக சண்டை போட வந்தா மாலிக் கஃபூர்? ஒரு சகோதரனுக்காக சண்டை போட வரான். சுந்தர பாண்டியனுக்காக சண்டை போட வந்தான். அப்ப யாருக்கு முடிசூட்டி விடணும்? சுந்தர பாண்டியனுக்கு. ஆனா சுந்தர பாண்டியனுக்கு அவன் முடிசூட்டல. அவன் சுந்தர பாண்டியனுக்கு துரோகம் பண்றான். மாலிக் கஃபூர் என்ன பண்றான், உனக்கு கேட்டா நான் முடிசூட்டணும், நானே எடுத்துக்கிறேன், நாங்களே வச்சுக்கிறோம், தான் கைப்பற்றிட்டோம், நாங்க ரூல் பண்றோம்னு சொல்லிட்டு அவன் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கிறான். இப்ப என்ன ஆகும், சுந்தர பாண்டியன் கோச்சுக்கிட்டு இந்த சென்ஸ் அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. சுந்தர பாண்டியன் தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு விக்ரம பாண்டியன் போறாரு. யாரா இந்த விக்ரம பாண்டியன் அப்படின்னு கேட்டா, சித்தப்பா விக்ரம பாண்டியன். விக்ரம பாண்டியன் போயிட்டு, சித்தப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவரு சரின்னு சொல்லிட்டு பாண்டிய படைகளை திரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம தனியா பாண்டிய படைகள் மட்டும் இஸ்லாமிய படைகளை எதிர்க்கிறது கஷ்டம் அப்படிங்கனால அப்பதான் குலசேகர ரவிவர்மன் சேரமன்னன் அவர்கிட்ட உதவி கேட்கறாங்க. இப்ப அந்த சேரமன்னன் என்ன சொல்றாரு, ஆமா நீங்க போட்ட சண்டையில முஸ்லீமை கொண்டு வந்து உள்ள விட்டீங்களா, ஸோ இஸ்லாமிய படையெடுப்பு வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர் ஆட்சி இங்க உட்காரானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, குலசேகர ரவிவர்மனுடைய படையும், அதாவது அவர் தான் மெயின், அவருடைய படை மெயின் பெரிய படை, அதுக்கு அடுத்து வந்து பாண்டியர்களுடைய சிதறடிக்கப்பட்ட அந்த பாண்டியர்களுடைய படைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து சுந்தர பாண்டியன், விக்ரம பாண்டியன் அவருக்கும் படை இருக்கும், இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரும் படை திரட்டி குலசேகர ரவிவர்மன்ங்கிற அந்த சேர மன்னன் தான் அரசன். விக்ரம பாண்டியன் வந்து அந்த அலையன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு விக்ரம பாண்டியன் தலைமையில அந்த படைகள் வந்து மாலிக் கஃபூரோட சண்டை போட்டு, இந்த வரலாறு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாலிக் கஃபூர் கொள்ளையடிச்சிட்டு மட்டும் போல, மாலிக் கஃபூரை விரட்டி விட்டவர்கள் தமிழர்கள். திருப்பி வரட்டிட்டாங்க. அவன் உயிருக்கு பயந்து ஓடினான். ஆனா அந்த போர்ல விக்ரம பாண்டியன் இறந்துட்டார், இறந்துடுறாரு, அவங்க சித்தப்பா இறந்துடுறாரு, விக்ரம பாண்டியன் இறந்துடுறாரு. ஆனா மாலிக் கஃபூரை விரட்டி விட்டாங்க. இஸ்லாமிய படைகளை ஓட இந்த மண்ணை விட்டு விரட்டியது யாரு? சேர பாண்டிய படைகள், தமிழ் படைகள். சோ இஸ்லாமியர்கள்ட்ட வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க வந்தோங்கிற இந்த கதைகள், உருட்டு கதைகளை உருட்டாதீங்க. சொல்றீங்க இந்த உருட்டுற வேலையை வச்சுக்காதீங்க. விக்ரம பாண்டியன் அந்த போரில் தன் உயிரை கொடுத்து இஸ்லாமிய படையை வடதிசை நோக்கி ஓட்டி விட்டான். ஓடுறா அப்படின்னு மாலிக் கஃபூர் உயிரை பிடிச்சிட்டு ஓடிட்டான். இதான் நடந்திருக்கு. அவன் வந்து வெறும் மாலிக் கஃபூர் கொள்ளையடித்து விட்டு போயிட்டானுங்கிறதோட இந்த ஜெனரல் ஹிஸ்டரி பேசுவாங்க, முடிச்சுடுவாங்க. கொள்ளையடிச்சிட்டு மட்டும் போல, அவன் கொள்ளையடிச்ச அமௌண்ட் அனுப்பி விடுறான். ஆனா அவன் இங்கிருந்து ஆட்சி செய்யறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அவனை விரட்டி விட்டது வந்து பாண்டிய மற்றும் சேர படைகள் தான். பயந்து ஓடுறான். இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, குலசேகர ரவிவர்மன் இருக்காப்புல சேர மன்னன், அவரு ஆக்சுவலா என்டையர் தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்யறாரு 25 இயர்ஸ்க்கு.
அதாவது பாண்டியர்கள் பகுதி சோழர்கள் பகுதி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் Almost பல்லவர்கள் இது எல்லாமே. சேர்த்து தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர மன்னனுடைய ஆட்சிக்கு கீழே 25 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்றாரு. வயசாகி தான் சாவுறாரு. வாவ், பேரரசு அப்போ பேரரசா அவர் இருக்கிறாரு. ஸோ குலசேகர ரவிவர்மன் ஒரு ஒன் ஆஃப் த ஐகான், அவர் சேர அரசர்கள் ஒரு ஐகானா. அப்ப இஸ்லாமிய படைகள் எல்லாம் விரட்டி அடிச்சு இது பண்றாரு. அந்த டைம்ல சுந்தரபாண்டியன் வந்து குலசேகர ரவிவர்மனுடைய அலைடா பாண்டிய நாட்டுக்கு அரசரா இருக்காரு. அதான் ஒரு ஒரு அலையன்ஸ்ல ஒப்பந்தத்துல ஒரு அரசனா இருக்காரு. ஸோ பாண்டிய நாட்டை சுந்தரபாண்டியன் ஆட்சி செய்யறாரு. இந்த சுந்தரபாண்டியனை திரும்ப இவரோட தம்பி வீரபாண்டியன் இருக்காப்ல, அவர் படையை கட்டிட்டு வந்து சுந்தரபாண்டியனை திரும்ப அடிக்கிறாப்ல. அத நம்மளாலேயே நம்ம காலியா வரும். ஸோ இந்த மாதிரி இந்த தொடர் பிரச்சனைகள்னால தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு நம்மளுடைய தமிழ் படைகளுடைய வலிமை வந்து குறைஞ்சது. நமக்குள்ள அடிச்சுக்கிட்டோம் நிறையா. ஸோ அதனால தான் வந்து அது அந்த ஒரு இஷ்யூ அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ சுந்தரபாண்டியனை அதுக்கப்புறம் திரும்ப வீரபாண்டியன் வந்து அடிச்சு அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு திரும்ப ஆட்சி செஞ்சு இதெல்லாம் நடக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுல வந்து நான் சொன்ன போல இந்த சேர மன்னன் வந்து ஒரு 25 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சின்னு செஞ்சு அவருக்கு அது பொற்காலமா இருந்திருக்கும் இல்லைங்க. அதாவது எப்படின்னா அவரு இந்த மண்ணை ஆட்சி செய்யறாரு. ஆனா அந்த காலகட்டம் ரொம்ப டிஃபிகல்ட்டான காலகட்டம். ஏன்னா தொடர்ச்சியான படையெடுப்புகள், தொடர்ச்சியான இதெல்லாம். ஆனா அவர் முழுமையா ஆட்சி செஞ்சிருக்காருங்கிறதுக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குது. அவரோட கல்வெட்டுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு 25 இயர்ஸ் அவர் வயசாகி சாறு வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. அப்ப சேரர்களை பற்றி பார்க்கும் பொழுது இதுதான் நமக்கு வரலாறா தெரியுது. நான் சொன்னது போல அவர்களுடைய ஒரு அரசாட்சிக்கு அவங்களோட சில நல்ல வழிமுறைகளும் கூட அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுங்கிற கான்செப்ட்ல இருந்தனால அவங்களோட ஆட்சி வந்து நிறைய உடஞ்சு நிறைய சிற்றரசர்களாக ரொம்ப சீக்கிரம் வந்து அவங்க உடையறதுக்கு அது ஒரு காரணமா இருந்துச்சு. ஸோ அது பண்ணா அப்படி பார்த்தாலுமே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அது முழுக்கவே சேரர்கள் தான்